கோலி டாக் கோலிவுட் நியூஸ். தமிழ்நாட்டிலையும் அழுத்தமா கால் பதிக்கும் ஷாருக் கான். மத்த ஹிந்தி நடிகர்களை விட தென்னிந்தியா மேல, குறிப்பா கோலிவுட் சினிமா மேல அதிக ஈடுபாடு காட்டிட்டு வரும் ஷாருக் கான் தான் நடிச்ச ராவன் படத்துல ரஜினியையும் ஒரு காட்சியில நடிக்க வச்சு தமிழக ரசிகர்களை தான் பக்கம் இழுத்தாரு. அதுக்கப்புறம் சென்னை எக்ஸ்பிரஸ் படத்துல தமிழ் பெண்ணா நடிச்ச தீபிகா படுகோனவை காதலிக்கிறவரா நடிச்சாரு. அதோட சத்யராஜ், மனோரமா போன்ற தமிழ் நடிகர்களும் அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இப்போ ஹாப்பி நியூ இயர் படத்தையும் வட இந்தியாவை மாதிரியே தென்னிந்தியாவிலையும் அதிகப்படியான தியேட்டர்களை வெளியிட்டு இன்னும் அழுத்தமா கால் பதிக்க திட்டமிட்டிருக்காரு. அதோடு தன்னோட அடுத்தடுத்த படங்கள்ல தமிழ் சினிமாவில் இருக்கும் முன்னணி நடிகர்களை நடிக்க வச்சு தன்னோட படங்களை தமிழ்லயும் பெரிய அளவுல வெற்றி பெற வைக்கும் முயற்சியிலும் இறங்க போறதா சொல்லியிருக்கோம் ஷாருக் கான். தமிழ் சினிமாவில் உள்ள பாரதி ராஜா, மணிரத்னம், சங்கர் ஆகியோர் எனக்கு ரொம்பவும் பிடிச்சமான டைரக்டர்கள். அதனால அவங்களோட படங்கள்ல நடிக்கவும் ஆர்வமா இருக்கேன்னு தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே மணிரத்னம் இயக்குன உயிரை படத்துல ஷாருக் கான் நடிச்சாருன்றது குறிப்பிடத்தக்கது.